ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோன்னா, நிறைய பேர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எப்போ வந்து புக்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. இந்த இயர் 2025 அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவங்க அப்படியே நீங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணிட்டு இருந்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் என்னென்ன ஸ்காலர்ஷிப்புக்கும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே சேர்த்து ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் புக்ஸ் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து யூனிவர்சிட்டியில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அங்கேயே வந்து உங்களுக்கு புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க லேர்னிங் சென்டரில் போய் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. போஸ்ட் மூலயமா எப்போ அவங்க சென்ட் பண்ணுவாங்கன்னா, செப்டம்பர் 20க்கு அப்புறம் வந்து அவங்க சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறதா எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இதான் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. நிறைய பேர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி நியர்பையில் தான் இருக்கீங்க, டேரெக்டாக வேணால் போய் கேட்டு பாருங்க. நான் சொல்கிற டவுட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதான் சொன்னாங்க. எனக்கு வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து நியர்பையில் தான் இருக்குது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வேறு காலேஜ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். அதுக்கு வந்து 50% வந்து அவங்க ஃபீஸ் வந்து லெஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் படிக்கிற காலேஜ்லேருந்து போனஃபிட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அன்றைக்கி அவங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டு அப்படியே ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸும் கேட்டுருவாங்க. அது கேட்காம வந்துடுறாங்க. அப்படி ஸ்காலர்ஷிப் ஏதாச்சும் எலிஜிபிள் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்போயே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணாமல் வந்துடுறாங்க. ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க வீட்டுக்கு. நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து புக்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க. புக்ஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அதுமாதிரி ஃபீஸ் வந்து நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டணுமான்னு கேட்டீங்க. ஆனால் ஃபஸ்ட் இயர் மட்டும் ஃபுல் அமௌண்ட் கட்டணும்னு நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் இயர் வந்து டேர்ம் வைஸாக கொடுப்பாங்க. நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் எப்போன்னு அவங்க சொல்லுவாங்க வெப்சைட்லேயே, அதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். செகண்ட் இயர் தான். அசைன்மெண்ட் வந்து நீங்கள் வெப் போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அசைன்மெண்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு 5 டேஸ்லேயே வந்து ரைட் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக போய் சேரும் டைமுக்குள்ளே. இல்லைனா கொஞ்சம் டிலே ஆகிட்டால் கூட ஃபைன் அமௌண்ட்டு கட்டி நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் அசைன்மெண்ட்டுக்காக சப்மிட் பண்ணிவிடுங்க. அவங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அசைன்மெண்ட்டு. நீங்கள் அசைன்மெண்ட்டு ரிலீஸ் பண்ண உடனே நீங்கள் 5 டேஸ்க்குள்ளே எழுதி முடிச்சுடுங்க. எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் போஸ்ட் மூலயமா யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலில் வந்து யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.